ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஆனமலை ஆசானியம்மன் கோயில் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பாருங்கள், நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை போகிற வழியில் அது தெரியுது பாருங்கள். அதுக்குள்ளே என்னென்னா சாக்லேட்டு, நம்ம சாக்லேட்டுக்கு மிக்ஸ் பண்ணுவாங்கள்ல காய், அந்த காய் சாக்லேட் காயின்னு சொல்லி அந்த மரம் வேறு லெவலுங்க. இது ரோடு அப்புறம் போகிற வழியில் என்னென்னா ஃபுல்லாக 2 பக்கட்டும் புளிய மரம். வெயிலே தெரியலை, ஹீட் தெரியலை, அவ்வளோவா நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும், தொண்டை கட்டிக்கிச்சு. அதனால் எங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. இல்லை தரிசனம் பார்க்க போனோம். செம்ம கூட்டமுங்க. அங்கே லைனில் க்யூவில் 2 மணி நேரம் நின்றோம். ஒரு வழியாக போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அப்படியே சன்னிதானத்தை சுற்றி உள்ள எல்லா சாமியும் கும்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சாமி. இந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு அடுத்த சாமிக்கு போனோம். அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக தரிசனம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு மற்ற எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்படியே வந்தோம். கடைசியில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரும்போது ரெண்டை வேறு நல்லா கட்டிக்கிடுச்சிங்க. ஆமாம், ஒன்றும் நம்மளை பேசக்கூட முடியல என்னால். இது புவனேஸ்வரி, அப்படி புவனேஸ்வரி அம்மன், இது விநாயகர். அப்படி சாமியை கும்பிட்டு போனோம். பக்கத்தில் பண்ண அந்த அம்மனுடைய சிலை ஃபோட்டோலாம் நிறையா இருந்துச்சு. சாப்பிட்டு அப்புறம் அன்னதானம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுவிட்டு அப்படியே கிளம்பிட்டான். தொண்டை வேறு ஓவராக கட்டியிருக்கேன், என்னால் ஒன்றும் பேச முடியல. பார்த்துட்டு வாய்ஸ் சரியில்லைன்னு யாரும் சொல்லிடாதீங்க. அப்புறம் வெளியில் வந்தோம். வெளியில் இந்த பெண்கள் இந்த தொட்டி கட்டியிருக்காங்க பாருங்க, அது ஒரு நேர்த்திக்கடன் தான். அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டி கட்டினா குழந்தை கிடைக்குன்னு ஒரு நேர்த்திக்கடன். அப்படியே வந்தார். முன்னாடி வந்தால் பூரா நெய் விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ட்ரன்ஸ் அப்படியே போயிட்டோம். பாப்பாவுக்கு சரி வளைவி வாங்கினோம், ஃபோட்டோ. அப்படியே போனோம், பாப்பாவுக்கு வளைவி வாங்க போனோம். அப்படியே வளைவி ஸ்பன்ஸ் அலெக்ஸியா, இந்த பாப்பாவுக்கு வளைவி போட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே கிளம்பி என்ன பண்ணோம்னா ஆலியார் டேம். நாங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டோம். அப்புறம் ஆலியார் டேம் பக்கம்தான், அதோட ஆலியார் டேம் கிளம்புறக்காண்டி இப்படி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். பாப்பாவுக்கு வளையலும் வாங்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ வளையல் இருக்குங்க. நிறையா இருந்துச்சு வளையல். அதோட அப்படியே அங்கேருந்து ஆலியார் கிளம்புறோம். இங்கே ஆலியார் கிளம்ப பார்ப்போம். இது ஆனமலையிலேருந்து ஆலியார் ரூட்டு. இது போயிட்டு இருந்தால் வேறு லெவலு. தென்னை மரம் 2 பக்கத்துமே நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு. தென்னை மரம் 2 சைடுமே தென்னை மரம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டு பழம் தான் நிறையா இருக்குது. கோயிலை காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் அந்த மரம் இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது. நம்ம பொள்ளாச்சி இந்த சைடெலாம் ஃபுல்லாகவே அந்த ரெண்டு சைடுமே அந்த மரம் தான் இருந்துச்சு. காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். வெயிட் பண்ணுங்கள், வரோம். பாருங்கள் இப்படி 2 பக்கத்தும் ஃபுல்லாக தின்னேன். பொள்ளாச்சி இளநீர் சும்மா சொன்னாங்க. லெவலு பைக்கில் போயிட்டுருக்கேன். பின்னால் என் ஒய்ஃபு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ரோடு வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ரோடு. வர்றது பூரா அதுதான். இந்த மாடெல்லாம் மேய்து பாருங்கள். இப்போ வரும் பாருங்க அந்த சாக்லேட்டு மரம். உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த இருக்கு கொஞ்சம் தெரியுதா? அந்த இது ஃபுல்லாக இதில் ஃபுல்லாகவே அந்த சாக்லேட்டு மரம் தான். இது சாக்லேட்டு மரம்னு அந்த சாக்லேட்டு அதுக்கு சேர்க்கிற அதை மேக் பண்ணுற அந்த காய், சாக்லேட்டில் ஃப்ளவர் இதில் உள்ளது தான் அதில் போடுவாங்களா அந்த காய். விசாரித்தோம். அப்போ சொன்னாங்க இது என்ன காயின்னு கேட்டபோது சாக்லேட்டு ஃப்ளவர் பாய்க்கு போடுறது அப்படின்னு சொன்னாங்க.
பேசுகிறது ஒன்றும் உங்களுக்கு புரியாது. கடைசியில் ஆலியார் டேமுக்கு வந்துட்டான். ஆலியார் டேம் அந்த இதான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து வெளியாகி தண்ணி நம்ம அம்பரம்பாளையம் வழியாக போய் அப்படியே கேரளா போகும். அதில் என் ஒய்ஃப் வீடியோ எடுக்கிறா. இது ஃபஸ்ட்டு மதகு. மொத்தம் 2 மதகு இருக்குது அதில் ஆலியார் டேமில். ஃபஸ்ட்டு மதகு அதோட அப்படியே வீடியோ பாருங்கள். அதான் ஆலியார் அணை. அவ்வளோவா தண்ணிலாம் ஒன்றும் இல்லைங்க. தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சு. சரி வாங்க அப்படியே காசை கொடுத்துட்டு பூங்காக்குள்ளே போயிட்டாச்சு. இதே 2வது மதகுலேருந்து வர்ற தண்ணி உள்ள பூங்கா. ஃபஸ்ட்டு பூங்கா மேலே போகலாம் பார்த்தா ஆலியார் டேமில் மேலே பைக் அலௌடு இல்லை. அதோட கீழே போட்டுட்டு மேலே அது வழியாக போய் பூங்கா பார்த்துட்டு பூங்காலேருந்து அப்படியே மேலே ஏறி போனால் போகிற வழியில் பாருங்கள் பூங்கா. ஆலியார் டேமுக்கு கீழே உள்ள பூங்கா. ஒரு ஆளுக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள அணைக்கி போக. அதோட கேமரா இதெல்லாம் கொண்டு போனோம்னா 10 ரூபா சார்ஜ். ஒரு கேமராவுக்கு 10 ரூபா. அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே நடந்து அந்த வழியாக போனோம். எங்கள் பாப்பா அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணான். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அவளுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போனால் அது ஒரு சந்தோஷம். எங்கள் பாப்பாவுக்கு அது கூட்டிகிட்டு போயிட்டுருக்கையில் பாருங்கள் குரங்கு கவனிக்கிற பாருங்கள். உங்களுக்கு சரியாக தெரியாது குரங்கு. அது உள்ள 2 குரங்கு 2-3 குரங்கு நின்றுச்சு அந்த இதில். அது இது அந்த வழியாக போகிற மதகு. இது பாருங்கள் தண்ணி எவ்வளோ அருமையாக வருது. இதெல்லாம் ஒரிஜினல் பியூர் வாட்டர். இதுதான் உண்மையிலே நல்ல தண்ணி. அப்படின்னு இங்கே வாங்க. அப்படியே போனோம். அப்படியே ராட்டனம்லாம் இருந்துச்சு. ராட்டனத்தில் பார்த்துட்டு போனோம். எங்கள் பிள்ளை ஒரு ராட்டனம் பாப்பா அந்த ராட்டனத்தில் விட்டால் அழுதுருச்சு. அதோட அப்படியே போனோம். அந்த இங்கே இருக்கு பாருங்க ஸ்டேக்கேஜ் மாதிரி. அதுதான் மேலே ஆலியார் அணைக்கு மேலே போகிறது. ஆமாம். எங்கள் பாப்பா திங்க மாட்டேங்குது கேட்டுச்சு. நான் இது வெள்ளரிக்காய் நான் திங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அந்த தெரியுதா நெந்தில் உங்களுக்கு குரங்கு பாருங்கள். மேலே தெரியும் பாருங்கள். தெரியாது மேலே தெரியாது. பாப்பா வேறு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. ஆமாம். அதனால் ஒரு வழியாக போய் இதே ஆலியார் மேலே போகிறது படிக்கட்டு ஏற முடியலங்க என்னாலலாம். பாப்பா ஏறுறேன்னு சொல்லி ஏறினா எங்கள் பாப்பா ஏறுறேன்னு சொல்லி ஏறினா ஆனால் ஏறவே முடியல. எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். இதுக்கு அந்த பக்கம் இந்த இது மேலே போயிட்டு இதுக்கு அந்த பக்கம் வந்து வால்பாறை மலையில் தான் ஏறணும். அது இன்னொரு நாளைக்கு நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். இப்போ நேரம் டைம் இல்லை. கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு போக முடியாது. நான் இன்னும் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு வால்பாறை எப்படி போகணும், எந்த வழியாக போகணும், எப்படி இருக்குது, அதில் உள்ள போகிற பாதை எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோ போட்டு இப்போ வாங்க ஆலியார் டேமை பார்க்கலாம். நான் கூட ரொம்ப பெருசு அவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை. மேலே ஏறிட்டு பார்த்தா கீழே இது வந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறணும். அந்த தெரியுது பூரா வால்பாறை சரியா. பாப்பா பாருங்கள் என்ன பண்ணுறாரு. அவ்வளோ சந்தோஷம் எங்கள் பாப்பாவுக்கு. அம்மாவா ஆமாம் ஏறி போயிட்டா. அவ்வளோ மேலே ஏறி போயிட்டா பாருங்கள். மேலே தெரியுது எப்படி ஃபுல்லாக தென்னை மரம், கம்ப்ளீட்டாக தென்னை மரம்.
ஆமாம் பாருங்கள் தான் டேம். ஆனால் டேமில் தண்ணி அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் கிடந்துச்சு. அந்த தெரியுது பாருங்கள் அந்த சைடு, அதான் வால்பாறை மேலே போகிறதுக்கு. இது பஸ் ரூட் வந்து இந்த பக்கத்துக்கு ரைட் சைடில், இதில் தான் மேலே ஏறி மேலே போகணும். வளைவு அதிகமாக இருக்குங்க வால்பாறை. யானைகள்லாம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். இதுக்கு நேரம் தெரியுது இதில் இந்த தெரிகிறது தான் ரோடு. இதில் உள்ளே போகணும். உள்ளே போனோம்னா இப்படியே வந்தீங்கன்னா இந்த மேட்டுக்கு நேரம் தான் மேலே ஏறணும். கீழே மீன் பிடிக்கிறதுக்கெலாம் போனாங்க ஆளுங்க. இந்த படகு மீன் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. ஏன்னா ஈவினிங் 5 மணி ஆச்சு. ஏன்னா வெயிலில் போக மாட்டாங்க, அவருக்கு ஈவினிங் தான் போவாங்க. அதனால் ஈவினிங் 5 மணிக்கு மீன் பிடிக்கிறான்னு தான் வந்தாங்க. நாங்கள் போனேன், அவ்வளோவா ஒன்றும் கூட்டம் இல்லை. ஏன்னா நாங்கள் போன நல்ல வெயில், அதனால் கூட்டம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், யாரும் போகலைன்னா போய் பாருங்கள். உண்மையிலே நல்ல பிளேஸ். வேறு அந்த தெரியுது பாருங்கள், அதில் தான் பஸ்ஸு ரூட்டு போகும். மேலே அதில் வளைஞ்சி மேலே பஸ்ஸு வால்பாறை அதில் தான் போகணும். கடைசியாக பார்த்து தான் மீன் பிடிக்கலாம் கிளம்பிட்டாங்க பாருங்கள். இதான் மீன் பிடிக்க கரெக்டாக ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க. வலையை விட்டுட்டு மறுபடியும் நாளைக்கு காலையில் தான் பார்ப்பாங்க. அதோட பார்த்துட்டு இப்படியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சரி இங்கே வந்துட்டோம். வாங்க நீ அடுத்த புல்பாறை வீடியோ பார்க்கலாம், சரிங்களா? இது மதகு, இதுதான் செகண்ட் மதகு, 2வது மதகு. அந்த திருக்குறள் தான் இது கீழே உள்ள பூங்கா. இது இறங்குற வழி, 2வது இறங்குற வழி. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த வழியை ஏறினோம். செகண்டு இங்கிட்ட மேற்கு பக்கம் உள்ள வழியில் இறங்குறோம். இதில் இறங்கி அவ்வளோதான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, அதனால் ரொம்ப நேரம் கிளம்பிட்டோம். வாங்க இனி அடுத்த வீடியோலாம் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீலாந்து